இடத்துல போகும்போது ஏதோ விழுந்து தப்பிச்சு எம்பி வந்துட்டோம் இப்போ ஸ்விம்மிங் தண்ணியில் விழுந்துட்டுன்ற லெவல் தானே தவிர. அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் 1969லேருந்து ஐ ஸ்டார்டட் மை இது. ஆனால் என்னென்னா நான் படித்தது கமர்ஷியல் ஆர்ட்டு. அதில் கமர்ஷியல் ஆர்ட்டில் நான் வந்து ஏன் போகணும்னு நினச்சேன்னா இல்லஸ்ட்ரேஷனில் நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படின்னு. அப்போ கோகுல் வந்து ஆட்வே ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம். அப்போ ஆரம்பித்த உடனே அந்த டைமில் நான் அவரையும் போய் மீட் பண்ணேன். நீ நான் போகும்போது அவர் அட்வைஸ் நீ பண்ணு, ஆனால் அட்வைஸிங் லைனில் வா, நீ பரவாயில்ல, லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், நீ வந்து வா வா அப்படின்னு என்கரேஜ் பண்ணால் அவரும் 2-3 சான்ஸ் கொடுத்துருந்தார் அந்த டைமில் ஆரம்ப காலத்தில். ஆனால் அதுக்கப்புறம் ஏஜென்சியில் போய் எஃபிஷியண்ட்டில் அவங்கெல்லாம் பாப்புன்னு ஆர்டிஸ்ட் இருக்காங்க தெரியல, அவர் ஒர்க் பண்ண ஏஜென்சியில் எனக்கு எஃபிஷியண்ட்டில் எனக்கு கிருஷ்ணாராவ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நீ போறியா போய் பார்க்குறியா அப்படின்ட்டு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் போய் பார்த்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஏஜென்சிலே காலேஜ் முடித்த 31ஆந்தேதி முடியுது, 1ஆந்தேதி அடுத்த நாள் கம்ப்ளீட் பண்ண அடுத்த நாள்லேருந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஏஜென்சியில். ஆனால் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணாலும் நான் 74 வரைக்கும் தான், 73 கம்ப்ளீட் பண்ணேன். 1 வருஷம் தான் ஏஜென்ட்டில் இருந்தேன். அப்பப்போ இவங்க குமுதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதை கொடுக்காம இவங்கெல்லாம் கொடுத்து ஆசை காமிச்சு என்ன திடீர்னு ஒரு 1000 ரூபாய் 810 ரூபாய் நான் சம்பளம். நான் சரின்னு ரிசைன் பண்ணிட்டேன். அங்கே இல்லஸ்ட்ரேட்டராக இருந்தேன். நான் இல்லஸ்ட்ரேட்டர் விஷுவலைசராக இருந்தேன் நான்.